மதுரை தவேக மாநாட்டில் பவுன்சர்களால் கீழே தூக்கி வீசப்பட்ட இளைஞர் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் நடிகர் விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் பாரபத்தியில் கடந்த 21ஆம் தேதி தவேகவின் 2வது மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டு மேடையில் நடிகர் விஜய் வலம் வந்தபோது அங்கு நின்ற இளைஞர் ஒருவரை பவுன்சர்கள் கீழே தூக்கி வீசினர். இதில் அந்த இளைஞருக்கு காயம் ஏற்பட்டது. அவருக்கு விஜய் எந்த ஒரு ஆறுதலும் கூறவில்லை என்றும் அந்த இளைஞர் குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்நிலையில் அந்த இளைஞர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் மூங்கில்பாடியை அடுத்த பெரியம்மா பாளையம் சப்பானி தெருவை சேர்ந்த சரத்குமார் என்பது தெரிய வந்தது. அவர் நேற்று பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு தனது தாயுடன் வந்து தவேக தலைவர் விஜய் அவரது பாதுகாவலர்கள் மீது புகார் மனு அளித்தார். அதில் மதுரை தமிழக வெற்றி கழக மாநாட்டில் நடிகர் விஜய் நடந்து வந்த பாதை அருகே நின்று கொண்டிருந்த நான் அவரை பார்த்த மகிழ்ச்சியில் நடைபாதையில் ஏறினேன் என்றும் அப்போது விஜய் பாதுகாவலர்கள் என்னை நடைபாதை மேடையில் இருந்து குண்டுக்கட்டாக தூக்கி கீழே வீசினர் என்றும் இதனால் எனது மார்பு தோள்பட்டை விழா எலும்பில் படுகாயம் ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன் என்றும் மாநாட்டில் நடந்த சம்பவத்தை வெளியே கூறவிடாமல் தடுத்தார்களே தவிர உடல் நலம் குறித்து விசாரிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்துள்ளார்.